ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு ஒரு வெயிட் மிஷின் வேணும், அதுவும் ப்ரைஸ் லோவாக இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நார்மலாக வெயிட் மிஷின் பார்த்தோம்னா ஹை ப்ரைஸாக தான் எல்லா வெயிட் மிஷின் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற வெயிட் மிஷின் வந்து வெறும் 304 ரூபா தான். இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். இப்போ அந்த வெயிட் மிஷினை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, நல்ல ஒரு பேக்கிங்காகவே இருக்குது. ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ ஒரு நைஃப் தேவைப்படுது. ஸோ ஒரு நைஃப் தேடுவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு டாப் ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பர் பேக்கிங்காகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பரவாயில்ல. ஸோ மேலே நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். வாவ், இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது போல். கிச்சன் ஸ்கேல், எலக்ட்ரானிக் கிச்சன் ஸ்கேல்னு போட்டிருக்கு. ஓகே, பாக்ஸ் வெளியே எடுத்துருவோம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. வெளியே உள்ள பாக்ஸ் கொஞ்சம் இறுக்கி வச்சுருக்கிறதுனால அது வெளியே வர மாட்டேங்குது பாக்ஸ். ஸோ மேலே உள்ள பாக்ஸை நம்ம கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க மேலே உள்ள பாக்ஸை கட் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது நல்லது தான், ஏன்னா உள்ளே உள்ள பாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இந்த வெளியே உள்ள பாக்ஸ் நமக்கு அவ்வளோ தேவையில்லை, எதுக்குமே தேவைப்படாது. ஸோ நம்ம அதை கட் பண்ணி தூக்கி வச்சிடலாம். உள்ளே உள்ள பாக்ஸ் தான் நமக்கு வேணும், ஏன்னா அந்த மிஷினை உள்ளே வைக்க எடுக்க நமக்கு அந்த பாக்ஸ் தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம கட் பண்ணி பிச்சு எடுத்துடலாம். இந்த பாக்ஸ் அங்கே தூக்கி போட்டுருவோம். வாவ், வெளியே உள்ள பாக்ஸோட உள்ள உள்ள பாக்ஸ் நல்ல ஒரு சேஃப்டியான பாக்ஸாக தான் இருக்குது. வாவ், மிஷினுக்கு அதுக்கு ஒரு கவர் வேறு, நல்ல ஒரு பிளானாக தான் அனுப்பியிருக்காங்க. பக்கா சேஃப்டியோடு தான் அனுப்பியிருக்காங்க, பரவாயில்ல. இதிலோட ஒரு 2 பேட்ரி வேறு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். இந்த பாக்ஸையும் தூக்கி வர வச்சுருவோம். இது நம்ம வடிவேல் பாணியில் சொல்லணும்னா கேட்லாக்னு கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்சு, யூனிட் எக்ஸ்சேஞ்சரு, ஓகே சம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அப்புறம் பார்ப்போம். இருந்தாலும் இங்கிட்ட வந்து ஸ்பெசிஃபிகேஷன், பவர் சப்ளை, ஆப்ரேஷன்ஸ் இது இருக்கட்டும், நம்ம கடைசியாக பார்ப்போம். வாவ், நல்ல ஒரு பேக் தான். 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின், அதனால இதுக்கு 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. மற்ற மிஷின்லாம் வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ணுவோம், சார்ஜ் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது வந்து பேட்ரி இருந்தால் தான் யூஸ் ஆகும். இந்த 2 பேட்ரி மாட்டக்கூடிய இடம் தான் இது. இதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த 2 பேட்டரியுமே இதுக்குள்ளே தான் வைக்கணும். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அந்த 2 பேட்டரியை நம்ம மாட்டிடுவோம். பேட்டரியை கட் பண்ணிடுவோமா? ஓகே, வாங்க அதை ஓப்பன் பண்ணி பேட்டரி மாட்டுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க. அந்த பேட்டரியோட பட்டை சைடு வந்து ஸ்ப்ரிங் சைடு போகிற மாதிரி இருக்கணும், மேடு வந்து இந்த சைடு இருக்கணும். அதே மாதிரி அடுத்த பேட்டரி எடுத்து அதோட பட்டை வந்து அங்கிட்டு போகிற மாதிரியும், இந்த மேடு வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரியும் வச்சுக்கணும். ஓகே, ப்ளஸ் மைனஸ்ங்கிற மாதிரி சொல்லலாம். மைனஸ் அங்கிட்டும் ப்ளஸ் இங்கிட்டுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். வாவ், ஆன் ஆயிடுச்சு. என்னென்ன அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ரீன் லைட்லாம் எரியுது, என்னென்னு திருப்பி பார்ப்போமா? ஃபஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். வாவ், சூப்பராகவே இருக்குது. 3 ஸ்விட்ச் வேறு கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, 0ல் இருக்குது. ஃபஸ்ட் நைஃப் வச்சு பார்ப்போமா? ஸோ இது கிளேர் அடிக்கிறதுனால நமக்கு சரியாக தெரியலை. நம்ம ஒரு நல்ல வியூவில் வச்சுட்டு திரும்ப பார்ப்போம். ஓகே, இதில் பார்த்தா நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் நம்ம அந்த கட் பண்ண நைஃபே வைப்போம். இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்ப்போம். வாவ், 4 கிராம் இருக்குது. ஓகே, இதை எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேனா வச்சு பார்ப்போம். 6 கிராம் இருக்குது. ஓகே, இப்போ இதையும் எடுத்துருவோம். அடுத்ததாக ஒரு ஃபோன், என்கிட்ட ஒரு பழைய ஃபோன் இருக்குது, அதை வச்சு பார்ப்போம் இது எவ்வளோ இருக்குன்னு. வாவ், 77 கிராம் இருக்குது. கிராம் இண்டிகேஷன் வந்து கீழே காட்டுதா? ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 77 கிராம் இருக்குது. இதையும் எடுத்துருவோம். ஓகே, அடுத்து என்கிட்ட பூட்டு இருக்குது, அந்த பூட்டு நம்ம வச்சு பார்ப்போம்.
இது ஒரு 1/2 கிலோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. எதுக்கு நம்ம வச்சு பார்த்து கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, வச்சாச்சு. ஆனால் 1/2 கிலோ இல்லை, ஒரு 85 கிராம்ஸ் குறையுது. 415 கிராம்ஸ் இருக்குது. ஓகே, இதையும் நம்ம வெளியே எடுத்துருவோம். நல்ல ஒரு வெயிட் தாங்கக்கூடிய மிஷினாக தான் இருக்குது. மேக்ஸிமம் 10 kg வரையும் இருக்குமா. ஸோ இதையும் வச்சு பூட்டையும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபோனையும் வச்சு பார்ப்போம். அதிலே அப்படி இருந்தும் 1/2 kg கூட இன்னும் வரல. நீங்கள் ஆனால் தாராளமாக 10 kg வரையும் வைக்கலாம். இது வந்து 10 kgக்குள்ள கெப்பாசிட்டி கீழே போட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இருக்கக்கூடிய 3 பட்டன்ஸ் இருக்குது. அது என்னென்ன பட்டன்ஸ்னு நம்ம நோட் பண்ணிடுவோம். அதை பற்றி தான், அதுதான் நமக்கு பேசிக்கு. மோடு, ஆன் ஆஃப் சுவிட்ச் அண்ட் டேர் இருக்குது. இது ஃபஸ்ட்டு மோடுனா என்னென்னு பார்ப்போமா? இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச்லேருந்தே பார்ப்போம். ஸோ பெண்ணை எடுத்துருவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். இதை நான் அப்புறம் சொல்கிறேன் மோட்னா என்னென்னு. ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் சுவிட்ச். ஆன் ஆஃப் ரெண்டுமே ஒரே சுவிட்ச் தான். ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மிஷின் ஆன் ஆகும், ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. திரும்ப வந்து நம்ம வேறு எந்த பட்டனும் இதே திரும்ப ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிரும். வா, நெக்ஸ்ட் வந்து மோட்னா என்னென்னு பார்ப்போம். மோட் அப்படிங்கிறது வந்து கிராம் அண்ட் ஓஇசட், இது ரெண்டையும் சொல்கிறது தான் மோடு. ஒன்ஸ் நம்ம மோடு அமுக்கினோம்னா கிராமில் இருக்கும், அடுத்து திரும்ப மோடு அமுக்கினோம்னா ஓசியில் மாறும். ஓகே, ஃபஸ்ட்டு மோடு அமுக்குறோம், ஓஇசட்டில் வந்துருச்சு. திரும்ப மோடு அமுக்குனா கிராம்ஸில் வருது. ஓகே, இதுதான் வந்து மோடுடைய இண்டிகேஷன். திரும்ப ஓஇசட், திரும்ப மோடு அமுக்கினோம்னா கிராமில் மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் டேர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டேர் அப்படின்னா ஒரு வெயிட் மேலே வச்சோம்னா அந்த வெயிட்டை கணக்கில் எடுக்காமல் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய வெயிட்டை சொல்கிறது தான் டேர். ஸோ இப்போ நம்ம ஒரு பவுல் வைப்போம். இந்த பவுலோட வெயிட் எவ்வளோன்னு சொன்னோம்னா 30 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம டேர் அமுக்கி இந்த பவுலோட வேல்யூ 0 ஆகணும். ஓகே, இப்போ அந்த பவுலோட வேல்யூ எந்த ஒரு இண்டிகேஷன்லையும் காட்டாது. பவுல் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும், எந்த ஒரு கிராம்லையும் வராது. ஸோ இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வெயிட் வச்சோம்னாலும் அந்த வெயிட்டுடைய இது தான் காட்டுமே தவிர பவுலோட வேல்யூ காட்டாது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 2 விம் சோப் இருக்குது, அதை நம்ம வச்சு பார்ப்போம் எவ்வளோ வேல்யூ காட்டுதுன்னு. ஒரு விம்மோட வேல்யூ 61 கிராம். இன்னொரு விம் வச்சு பார்ப்போம், 121 கிராம் இருக்குது. இதில் வந்து அந்த பவுலோட வேல்யூ எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஸோ இப்போ 2 சோப்பையுமே வெளியே எடுத்துருவோம். ஓகே, 61 0. ஸோ பவுல் இருக்குது, ஆனால் பவுலோட வேல்யூ இதில் காட்டலை. அதுக்கு தான் டேர் அமுக்கியிருக்கோம். ஸோ டேர் இதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ பவுலை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா பவுலோட வேல்யூ 29 - 29 ஆயிரும். இதை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் திரும்ப டேரே நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஓகே, இது 3 இண்டிகேஷனை பற்றி நம்ம இப்போ பார்த்தாச்சு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு மிஷினாகவே தான் இருக்குது. இந்த மிஷின் நீங்கள் ஒரு பட்ஜெட்டாக வாங்கணும் அப்படின்னா இந்த மிஷின் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கலாம். சூப்பர் ஒரு மிஷின்னே சொல்லலாம், நல்லா இருக்குது மிஷின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷின் நீங்கள் வாங்க. இதை நீங்கள் வாங்கணுன்னா இதோடைய ஷாப் லிங்க் வந்து கீழே ஃப்ளிப்கார்ட்டோடைய லிங்க் வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை ஆர்டர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.